ரியால் பிரவீன். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் மருதாணி வந்து அரைச்சி பாப்பா வைக்க போகிறோம். பாப்பா வந்து மருதாணி வச்சு விடுமான்னு 2 நாளாக கேட்டுட்டு இருந்தா. ஸோ அதனால் மருதாணி அரைச்சி வைக்க போகிறேன். பாப்பாவை எல்லாரும் வந்து பார்க்கல, பாப்பா ஏன் வீடியோவில் காட்ட மாட்டீங்க அப்படின்னு சொல்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பாப்பா ஹாய் சொல்கிறா. பாப்பா பார்த்துக்கங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாரும் நம்ம பாப்பாவை தான் எதிர்பார்க்குறீங்க. ஸோ பாப்பாவை காட்டியாச்சு. பாப்பா எப்படி இருக்கான்னு கேட்டீங்க. பாப்பா நீ எப்படி இருக்க? அங்கே பார்த்து சொல்லு. அவள் நல்லா இருக்கிறான்னு சொல்லிட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாப்பாவுக்கு பிடிச்ச மருதாணி இன்றைக்கி வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறோங்கிறத நாங்கள் வந்து வச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நான் வைக்கணும் இல்லையோ அவள் வச்சிருவா போல். ஆமாம், என்னடா இடியாப்பம் சவுண்ட் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? வெளியில் இடியாப்பம் விற்றுக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் இடியாப்பம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். பாப்பாவை குட்டி குட்டியாக தான் வைக்கணுமா? உங்களுக்கு இந்த இடத்துல பெருசாக வைக்கணுமா குட்டியாக வைக்கணுமா? பெருசாக வைக்கணுமா? பாருங்கள், திருவிழா வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் நாங்கள் இப்போவே மருதாணி எல்லாம் வச்சு கையில் ஆரம்பிக்கிறோம். பாப்பா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புகிற? நல்லா காய்கறி இதெல்லாம் தெம்பா சாப்பிட்டு நல்லா இருக்கணுமா? அதான் என் பாப்பா சொல்கிறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நல்லா தண்ணி குடிங்க, அதுதான் அவங்க சொல்கிறாங்க மேடம். ஓகே, அங்கெல்லாம் வைக்கணுமா? சரி வச்சிருவோம். அதே கோடு மாதிரி வைக்க சொன்னால் எனக்கு அந்த இதெல்லாம் வைக்க தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நான் இப்படி தான் வச்சுருக்கேன். அதுலேயும் குட்டி குட்டியாக வைக்க சொன்னாங்க. நம்ம குட்டி குட்டியெல்லாம் ரொம்பலாம் வராது. நம்ம 90 கிட்ஸ் அப்படி தான் வைப்போம். சிரிக்கிறா பாருங்க, 90 கிட்ஸ்ன்னு சொன்ன உடனே. அம்மா கிளவி என்னம்மா? ஜோஸ்மா, உன்னோட டைலாக் எல்லாருமே எதிர்பார்க்காங்க. உன்னோட டைலாக்கை சொல்லு. நீ அப்பப்போக்கு சொல்லுவல. நாங்கள் ஏதாவது சொன்னால் நீ என்ன சொல்லுவ? டைலாக் சொல்லு. என்ன டைலாக்? அந்த டைலாக்கு அது எப்படி சொல்லுவ நீ? அழகா சொல்வியா? எங்க சொல்லு, அம்மையை பார்த்து சொல்லு. நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா போதும், அதான் உனக்கு அப்படின்பா. உங்கள் குழந்தைங்க இப்படி தானான்ட்டு சொல்லுங்கள். நீங்களாம் எப்படி மருதாணி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். பொடிசாக வைப்பீங்களா, இல்லை இந்த தீக்குச்சி வச்சு எல்லாருமே வைப்பாங்க, ஸோ அந்த மெத்தடில் வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, மருதாணி வச்சுட்டு சொல்கிறோம். ஓகே, டாடா பை பாய். வந்து காட்டிடுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். அவளுக்கு இப்படி தான் வைக்கணும்னு வேறு சொல்லிட்டா. இங்கெல்லாம் வேறு இன்னும் வைக்கணுமா? அங்கெல்லாம் வேண்டான்னு சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் வைக்க சொல்கிறேன். ஸோ இதே மெத்தடில் தான் அங்கேயும் வைக்க போகிறேன். பார்த்து காட்டுங்க, அழகு தங்கம் காட்டுங்க. அச்சோ நானே சொல்லிட்டேனா? சரி ஓகே சரி, மாற்றிக்கலாம் வச்சுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். எப்படி இருக்குது? ஓகே.